ஹலோ விவர்ஸ், இன்றைக்கி என்ன செஞ்சேன்னா பாகக்காய் வறுவல் பண்ணேன். ரொம்ப நாள் ஆச்சு பாவக்காய் செஞ்சு. சரி இன்றைக்கி கொஞ்சம் செஞ்சு பார்க்கலாம் அப்படின்ட்டு பாவக்காய் வறுவல் வாங்கி செய்யலான்ட்டு பாவக்காய் 2 இருந்தது. பாவக்காய் வட்ட வட்ட பீஸாக வெட்டிக்கிட்டேன். அப்புறம் மஞ்சத்தூள், கொஞ்சம் மிளகாய்த்தூள், அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிட்டேன். அப்புறம் கொஞ்சம் கடல மாவு ஒரு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். அது போட்டால் கொஞ்சம் கிறிஸ்பினஸ் நல்லா வரும். வேணால் கொஞ்சம் அரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிக்கிட்டேன். தண்ணி தெளித்து நல்லா பிசைஞ்சிக்கணும். இப்போ மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், உப்பு, கடலை மாவு, வேணால் 1 ஸ்பூன் அரிசி மாவு கூட போட்டுக்கலாம். நல்லா பெசரி வச்சு நல்லா அரை மணி நேரம் ஊற வைக்கணும். அப்போ தான் அந்த காரம்லாம் இறங்கும் பாகக்காயில். நல்லா பிசைஞ்சி மூடி வச்சுருங்க. இது பார்த்திங்கன்னா தயிர் சாதத்துக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு இந்த வறுவல். கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அடிக்கடி செய்வீங்க, உடம்புக்கும் நல்லது. இப்போ பார்த்திங்கன்னா பிசைஞ்சு வச்சதை எண்ணெயை ஊற்றி சிம்மில் வச்சு தான் இதை பொரிக்கணும், இல்லைன்னா உள்ளே வேகாது. ஸ்லோ ஹீட்டில் நல்லா மெதுவாக வறுத்தெடுங்க. இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ஆனால் ஹோட்டல் கடையில் விற்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப எண்ணெய் ஊற்றி ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணிடுவாங்க. கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.